அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிக்கன் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஊறுகாய்க்கு தேவையான பொருளை வறுத்து எடுத்துக்கிடுவோம். 2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு போட்டு இந்த மசாலாவை எல்லாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பேனில் 1/2 kg போன்லெஸ் சிக்கனை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். நெக்ஸ்ட்டு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ சிக்கனை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் சிக்கனை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். சிக்கன் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. அடுத்து அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு, நம்ம இப்போ சேர்த்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததும் மிளகு கொஞ்சம், காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பில்லை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தப்பொடி, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மசாலா எல்லாம் ஆயிலில் நல்லா வதங்கினதும் சிக்கனை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 பெரிய லெமனை சாறு எடுத்து இதோடு சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். சிக்கனு மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக் ஆனதும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சுவையான குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூரு நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.